ஆக்சுவலாக நாங்களும் குடிநோயாளியுடைய மனைவி தான். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த ஏஏக்குள்ளே வந்து தான். எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி ஏஏக்குள்ளே வந்தோம். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஒரு 8 வருஷத்தை கடந்திருக்கோம். நாங்கள் 8 வருஷமாக மெடல் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டைலை அப்படியே இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. எங்கள் வாழ்க்கை வரலாறு தான் இது. குடிநோயாளின்றவர் அவங்க ரொம்ப பாவம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும். இதால் என் பிள்ளைங்க பாதிச்சுது, நான் பாதித்தேன். இன்றைக்கி மீட்டிங்குள்ளே நான் தொடர்ந்து வந்ததுனால ஏஏன்னு இருக்குது, ஆலனால்னு லேடிஸுக்கும் மீட்டிங் இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்குது, பிள்ளைங்களுக்கும் இருக்குது. அலட்டின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து மெயினாக வைக்கிறது எல்லாம் குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. நாங்களும் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி 7 வருஷம் குடிக்காமல் இருக்கார். ஏஎம் மீட்டிங் போகிறாரு. எங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் பையன் நல்லா இருக்க உயிரோடு இருக்கானா இந்த மீட்டிங் மட்டும்தான். தொடர்ந்து மீட்டிங் உள்ளே போகிறாரு எங்கள் வீட்டுக்காரர். எங்கள் வாழ்க்கையை தலகையாக கடவுள் ஆக்கி நல்லபடியாக இருக்கிறோம். அதேமாரி குடி ஒரு நோயின்னு இந்த மீட்டிங் போய் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுமாரி இந்த படத்தை நன்றி கூட தெரிவிச்சு இந்த படத்தை நல்லா பார்க்கணும். ஏன்னா உண்மையிலே குடி எப்படி பாதிக்கப்படுது இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உணர்வு வரும். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் இந்த படம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நல்லா படம் ஓடணும். அதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஃப்யூச்சர்லேயே நல்லா இருக்குது. ஏன்னா இது ஒரு அனுபவம் தான். நாங்களாம் இப்போ பட்ட அனுபவம் தான் இந்த படத்தை பார்க்குறோம். அதனால் இதோ 2 வாட்டி பார்த்துருக்கேன். முடியல போதும். சூப்பராக இருக்குப்பா படம். சூப்பராக இருக்குது படம். அந்த குடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுத்த ஒரு படம் இது. யாராச்சும் குடியை விடுற மாதிரி இருந்தாங்கன்னா, என்னால் விட முடியல, நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் குடியை விட முடியலன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். ஏஏ மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். இன்றைக்கி ஏஏவாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரெலாம் ஒரு குடிநோயாளி. அந்த ஏஏ மீட்டிங்கை கையில் பிடிச்சாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கைலாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்குது. அதில் வந்து ஜாதி மதம் எதுவும் தேவை கிடையாது. படித்தவங்கள படிக்காதவங்கள அந்த மாதிரி தேவை கிடையாது. ஏற்கனவே குடியில் பாதிக்கப்பட்டவங்க நான் குடிக்கும் போது நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன்றதை பேசுவாங்க. அதை 7 to 8 எப்பவுமே சாயந்தரம் மட்டும்தான் 7 to 8 தான் அந்த மீட்டிங் நடக்கும். காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். அங்கே பேசும்போது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து அங்கே ஒரு ஆலனால்ன்ற ஒரு மீட்டிங் இருக்குது. லேடிஸ்க்கும் அந்த மீட்டிங் இருக்குது. லேடிஸ்க்கு ஏன் அந்த மீட்டிங் இருக்குன்னா, ஜென்ஸால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பாங்க லேடிஸ் தான். அதனால அது லேடிஸ்க்கும் ஒரு மீட்டிங் இருக்குது. அவங்க குடிநோயாளி குடியை மட்டும்தான் தள்ளி வச்சுருப்பாங்க. அவங்க குணக்கோளாறுகள்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துட்டோம். நம்ம அவர் ஒரு வார்த்தை பேசுனா நம்ம 10 வார்த்தை பேசுவோம். அதனால் கண்டிப்பாக இப்போ அப்பா குடிக்கிறாருன்றதுனால பொண்ணு வராங்க. யார் ஒன்றாலும் வரலாம். பிள்ளைக்காக அம்மா வரலாம், மனைவி கணவருக்காக மனைவி வரலாம், யார் ஒன்றாலும் வரலாம். அந்த ஆலநாள் மீட்டிங்கில் வந்து உட்காந்து காது கொடுத்து கேட்டால் போதும். எப்பவுமே சாயந்தரம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது. கண்டிப்பாக இது குடியை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மீட்டிங்கை பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை கிடைக்கும். இந்த படம் எடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது படம் எடுக்க யார் யார் உதவியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றிப்பா. நன்றிப்பா. படம் சூப்பராக இருக்குப்பா. படத்து மூலிமா என்ன கருத்து சொல்ல வரேன்னா, இது ஒரு குடி பார்த்துருக்கோமே, நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்காம இருக்கவே முடியாது இல்லைங்களா? வீதிக்கு வீதி இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு கடைசி சீன் அவங்க வைஃப் கஷ்டப்படுறது, குழந்தைங்களுக்காக இறக்க போய் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்காக வாழுறது, அந்த குழந்தைங்களை எப்படி அந்த வழி இல்லாமல் எப்படி நான் கொல்லுவேன்ற மாதிரி யோசிக்கிற விதம், அதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. நிறைய எமோஷன். ஹீரோவா நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த குடிநோயாளி எப்படி குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, குடியை விட்ட பிறகு எப்படி இருக்காங்க, அண்ட் அதெல்லாம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக காட்டியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் கூப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா அவங்கள போன்னு சொன்னால் போக மாட்டாங்க, அப்படி சொன்னால் தானே போவாங்க. அவங்க திருந்தணுன்றதுக்காக தானே அந்த வழி தேடுறாங்க. ஒரு வைஃப் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் வந்த பிறகு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் அந்த மாதிரி பண்றாங்களே தவிர அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அனுப்புறது இல்லை. அதனால நல்லதா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. நிறைய சென்டர் வச்சு நடத்துற லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றாரு, என் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம். ஆமா, அது வந்து அவர் குடி போதையில
என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் எவ்வளோ ஹார்ட் ஆனதுனால அந்த வைஃப் இறந்துருப்பாங்க. அதோட விட தெரியாமல் அவர் இத்தனை வருஷம் கண் கலங்கிட்டு இருக்காருன்னா அது குடியை விட்டு நல்லா இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றது இந்த படத்தில் பார்த்துட்டு குடியை விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏஏ மீட்டிங்ன்றது இந்த நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஆலனானும் இருக்குது, அந்த லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. அது ஏன்னா ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க வைஃப் தான், அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் அந்த பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல கிடைக்கும். தனித்தனியாக தான் நடக்கும் மீட்டிங்கில், ஆலனானுக்கும் இருக்குது தனியாக. அந்த மாதிரி நிறைய குடியை விடணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ தான் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வெளியில் வரோம். இதுக்கு மேலே செலிப்ரிட்டி ஷோ பார்த்துருந்தோம். சரி, அது நம்ம சினிமாவில் நடித்தவங்க, நம்ம டெக்னீஷியன், நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தது. இப்போ மக்களோட மக்களாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி, சந்தோஷமாக இருந்தது. நீலம் தயாரிப்பில் வர படங்கள் எப்பொழுதுமே ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். இந்த படம் நீங்கள் ஒரு ஜாதி படமாவோ இல்லை ஜாதி சம்பந்தமான படமாக நினச்சிட வேணாம். இது ஒரு குடி நோயாளியை பற்றியான ஒரு படம். இது எல்லாரோட ஃபேமிலியிலையும் எல்லாரோட சொந்த பந்தங்களையும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். குரு சோமசுந்தரம் அவரோட நடிப்பு, அப்புறம் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க சஞ்சனா அவங்களது, மற்றும் ஷார்ட்ஸ், இன்சர்ட் ஷார்ட்ஸ் நிறையா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது எடுத்ததில் ஃபோட்டோகிராஃபியில். உண்மையாகவே இது நம்ம நடித்தோம், நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்றதுக்காக சொல்லலை, ஒரு நல்ல படைப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு கண்ணீரும் வரும், சிரிப்பும் வரும், பட் ஒரு ஜாலியாக இருக்கும். பாடல்கள் சாண்டோட ஒரு இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. நாளைக்கு போய் குடித்தாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க நடுத்தரில் நிற்குதுங்க. ஒரு பெரிய ஒரு பணக்கார மாரடிக்கார அந்த அந்த தீபாவளிக்கு பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. ஆகிப்போகுது அவங்கக்கிட்ட இருந்துன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க போய் கேட்குது, ஐயோ ஆகிப்போச்சு, நீங்கள் சாயங்காலம் வாங்க நான் தரேன் அப்படின்ற அந்த காட்சியை அந்த குடிகாரர் பார்க்குறாரு. பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போயிட்டு காசு இல்லாமல் வாங்கிட்டார். 1500 கொடுக்குறாரு. தூக்கி ஓடி வர்றார். அந்த கடைக்காரர் ஓடி ஒரு மடைக்கு அடிக்கிறார். அப்போது அந்த விஷயம் புரியும் போது அந்த கடைக்காரரே விட்டுட்டு போயிடுறாரு. இந்த எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. இல்லை இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன், இது இந்த கடைக்கோடி மக்களுக்கு போய் சேருமோ சேராதோ உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் தான் ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய அந்த வழிகாட்டி யாருன்னாக்கா உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் தான். ஆமாம், சூப்பராக இருந்தது சார். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல படம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக செம்மையாக இருந்தது. நிறைய பேர் குடிக்கிறவங்களாம் குடி விட்டுருவாங்க சார். இந்த படத்தை பார்த்தோன்னா நாடே கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சூப்பராக இருக்கும் சார். இந்த நாடே ரொம்ப நல்லா அருமையாக எடுத்துக்கிறாங்க படத்தை. சூப்பராக நல்லா காமெடி வந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர், அருமை. எவ்வளோ படம் எடுத்தாலும் திருந்தணும், படத்தை பார்த்தா திருந்தணும், நிறைய பேர் திருந்தணும், அவ்வளோதான். எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா மாதிரி இருக்குது. பெண்களுக்கு நல்லது, அவேர்னஸ் வரும். இதை பார்த்தாலும் ஆம்பளைங்க திருந்தட்டும். என் வாழ்க்கையே ஒரு பாடம் இது.